ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை சங்கீத புஸ்தகத்திலே 126வது அதிகாரத்தில் 3வது வசனம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. பாருங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். என்ன காரியங்களை செய்ய போகிறார்? நாம் நம்ப முடியாத அற்புதங்களை கர்த்தர் செய்ய போகிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். அதான் வேதம் சொல்கிறது, பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவச்சனங்களை, இந்த சங்கீத பகுதியில வாசிக்கிற போது 1வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் போது நாம் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆம், சொப்பனம் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இரவிலே தூங்குகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான கனவுகளை பார்க்கிறது உண்டு. திடீரென்று சொல்லி காலை விழித்த உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாயை போல மாறி விடுகிறது. இது நடந்தது போல காணப்படும், ஆனால் என்ன நடக்காது, அது நடக்கவே நடக்காது. நம்ம கூட யோசிப்போம், என்னமோ நிஜத்தை நடந்த மாதிரியே இருந்ததே அப்படின்னு சொல்லி கூட யோசிப்போம். ஆனால் எனக்கு அன்பான தேவச்சனங்களே, சொப்பனத்திலே தான் சில காரியங்கள் நடக்கிறது போல இருக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையிலே சொப்பனத்திலே அல்ல, நிஜத்திலேயே கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். உண்மையாகவே கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்ய போகிறார். அதனால வேதம் சொல்கிறது, நம்முடைய வாயை என்ன பண்ணுவார் தெரியுமா? நகைப்பினால் நிரப்புவாராம். வேதத்தில் இப்படிதான் சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த காரியம் நடக்கிற போது உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி உண்டாகும். அதனால வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார், நம்முடைய நாவை ஆனந்த சத்தத்தில் நிரப்புவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த காரியம் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான மகிழ்ச்சி உண்டாகும். திடீர்னு சொல்லி எதிர்பார்க்காம ஒரு சர்ப்ரைஸா ஒரு கிஃப்ட் கிடைச்சா நாம் எப்படி ஆச்சரியமா அதை ரிசீவ் பண்ணுமோ, மகிழ்ச்சியோடு ரிசீவ் பண்ணுவோமோ, அதுபோல கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்களை, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். நீங்க கூட யோசிச்சு பார்த்துருப்பீங்க, இதனால நமக்கு நடக்குமான்னு நினைப்பீங்க. ஆனா கர்த்தர் இந்த நாளிலே கூட நினைத்து பார்க்காத ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். உங்க நினைவுகளை கூட இந்த ஆசீர்வாதம் இப்படி இருக்குதான்னு கூட யோசிக்க முடியாது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் இப்படிலாம் இருக்குதான்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் நினைச்சா அந்த அற்புதம் உங்க வாழ்விலே நிச்சயமாகவே கிடைக்கும். அதனால வேதம் சொல்லுகிறது, சுற்றிலும் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா புறஜாதிகள் எழுதுமா சொன்னாங்களாம், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம். ஆம், எனக்கு அன்பான தேவச்சனங்களே, கர்த்தர் உங்க வாழ்களை செய்யப்படுற இந்த அற்புதத்தை பார்த்து சுத்தில இருக்கிறவங்க, உங்களை சூழ நின்று இருக்கக்கூடிய ஜனங்கள் ஆச்சரியப்பட போகிறாங்க. இது எப்படி இவனுக்கு நடந்தது, இது எப்படி இவருக்கு நடந்தது என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற அளவுக்கு உங்க வாழ்விலே கர்த்தர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்வார். வேதத்தில் வாசிக்கிறது போல உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பாராத நன்மையை பெறுவீர்கள், யோசித்திராத நன்மையை பெறுவீர்கள். கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை பெறுவீர்கள். 2வது ஆண்டவர் சொல்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற நன்மை. சில சமயத்தில் ஆண்டவர் பாருங்க, நம்ம இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா கர்த்தர் நமக்கென்று சில ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றது தெரியுமா? அவர்கள் மிகப்பெரிய ட்ரெஷர் இருக்குது, பொக்கிஷம் இருக்கிறது. அந்த பொக்கிஷ சாலையில இருந்து உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை எடுத்து தருவார். இதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். பாருங்களேன், ட்ரெஷர் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ராஜாவுடைய ட்ரெஷர்ல என்னென்னலாம் இருக்கும்னு சொல்லி யோசிக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஏராளமான செல்வங்கள் இருக்கும், பொன்னும் பொருளும் இருக்கும், ஏராளமான பொருட்கள், ஏராளமான ஐஸ்வர்யங்கள், செல்வங்கள் நிறைந்திருக்கும். அதிலிருந்து ஏதாவது ஒன்று எடுத்து கொடுக்கும்போது நீங்கள் எப்படி மகிழ்ச்சியோடு ரிசீவ் பண்ணுவீங்களோ அது போல நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சங்கீதக்காரன் தாவீது இப்படி சொல்கிறார், பாருங்க, நேர்த்தியான இடத்திலே எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு என்று சொல்கிறார். ஆம், எனக்குன்னு சொல்லி ஒரு பங்கை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது நேர்த்தியான பங்கு, அது மேன்மையான பங்கு என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அது என்ன பங்கு தெரியுமா? தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், உன்னதமான கர்த்தர் உங்களுக்கு தருகிற ஆசீர்வாதம். இது அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்.
நீங்கள் கேட்கிற போது அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். எதிர்பார்த்தால் வேலையிலே நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், என்னுடைய சிறு வயதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தகப்பனார் என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் கேட்கும் போதெல்லாம் கதை புத்தகம் வாங்குவதற்கு காசு கொடுப்பாங்க. நானும் எங்கேயோ வெளியே போயிட்டு காசு எடுத்துகிட்டு போய் அந்த எங்கள் அப்பா தருகிற அந்த பணத்தை கொண்டு சில கதை புத்தகங்களை வாங்கி கொண்டு வருவேன். இந்த சிறு பிள்ளைகள் படிக்கக்கூடிய சிறுவர் மலர் போன்ற பல புத்தகங்கள் அந்த நாட்களில் இருக்கிறது. அந்த நாட்களில் நான் ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப பிரியம். கதை படிக்கிறதுல ஏராளமான புத்தகங்களை வாங்கி கொண்டு வந்து படித்து கொண்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் என்ன தெரியுமா நடந்துச்சு, எங்கள் தகப்பனிடத்தில் போய் கேட்டேன், அப்பா எனக்கு இந்த புத்தகம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எங்கள் அப்பா என்ன தெரியுமா செய்தார், மேலே பீரோவுக்கு மேலே இருந்து 2 கதை புத்தகங்களை எடுத்து என் கையில் கொடுத்தார். அது நான் என்ன புத்தகத்தை எதிர்பார்த்திருந்தேனோ அந்த புத்தகத்தை அவன் கையில் கொடுத்தார். இது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது, ஆச்சரியமாக இருந்தது, சந்தோஷத்தை கொடுத்தது. ஏனென்று கேட்டால், நான் எதை விரும்புகிறேனோ அதை என் தகப்பனார் நான் கேட்பதற்கு முன்பாகவே அதை எடுத்து வைத்திருந்தார். நான் கேட்டபோது அவர் எடுத்து கொடுத்தார். அதை ஒளித்து வைத்திருந்தார், மேலே வைத்திருந்தார் பீரோவுக்கு மேலே. நான் சிறு பையன், எனக்கு தெரியாது. கேட்டவுடன் எடுத்து கொடுத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது ஏன் தெரியுமா ஆச்சரியமாக இருந்தது? என்னுடைய தகப்பனார் என் மீது நினைவு வைத்து எங்கேயோ வெளியே போயிருக்கும்போது இந்த புத்தகத்தை பார்த்து எனக்காக வாங்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் எப்போ கேட்டனோ அப்போ எடுத்து கொடுத்தார். முன்னாடியே கொடுத்துருக்கலாம், ஆனால் நான் கேட்டபோது கொடுத்தார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, நாம் கேட்கிற பொழுது நன்மையான ஈவுகளை தருகிற கர்த்தர். சில சமயத்தில் நம்ம கேட்கணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சில ஆசீர்வாதங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். நாம் எந்த நேரத்தில் கேட்போமோ அந்த நேரத்தில் கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை எடுத்து நமக்கு தருகிறார். இன்றைக்கும் கூட நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை தாரும், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தாரும், நான் எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தாரும் என்று சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்விலே நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். உங்கள் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியை கொண்டு வருவார். நம்முடைய வாயை நகைப்பினால் நிரப்புவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் தேவ சமூகத்தில் வந்து நம்முடைய சமூகத்தை நோக்கி வேண்டிக் கொள்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தரும்படி நான் ஜெபிக்கிறேன். நினைத்து பார்க்க முடியாத மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் நீ வைத்திருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகள் வாயை நன்மையினால் நிரப்புங்க. இயேசு ஜெபம் கேளுங்க பிதாவே. ஆமென். God bless you.